ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பொட்டேட்டோவை 50% பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து அமெரிக்கன் ஸ்வீட் கார்னை வந்து இதுவும் பாயில் பண்ணது தான். இப்போ வந்து இதில் வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு இதில் ஒரு சாஸ் பண்ண போகிறோம். இப்போது இந்த பொட்டேட்டோ வந்து கோட்டார வரைக்கும் நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு இதில் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ ரெட் சில்லி பவுடர் கொஞ்சம் போட்டுக்கோங்க, உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி. அப்புறம் கரம் மசாலா 1 டீஸ்பூன், கொரியாண்டர் பவுடர் 1 டீஸ்பூன், அப்புறம் ஜீரகத்தூளும் 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஆயிலில் போட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. வானில் நெய் போட்டுட்டு இல்லை இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டை வதக்கிக்கோங்க. வெங்காயம் போட்டு வதக்கிக்கோங்க. காணை போட்டுக்கோங்க, பாயில் பண்ணி வச்ச காணை. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் கெச்சப் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் டார்க் சோயா சாஸ் நாங்கள் விடுறோம். லைட் சோயா சாஸ் தான் நீங்கள் கொஞ்சம் ஜாஸ்தியாக விட்டுக்கோங்க. இப்போ கார்னில் பண்ண சாஸை நம்ம இந்த பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அது மேலே நாங்கள் இப்போ ஊற்றிக்கணும். அதில் இந்த மாதிரி நீங்கள் ரைஸ்க்கு இது வந்து கலந்து சாப்பிட்டாலும் சாப்பிட்டுக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் தொட்டு கூட சாப்பிடலாம். வேறு ஏதாவது நீங்கள் வீட்டில் பண்ண கிரேவி ஏதாவது நீங்கள் ரைஸில் மிக்ஸ் பண்ணி கூட சாப்பிடலாம். இது இந்த மாதிரி வேணுங்கிறதுனால நாங்கள் இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். இது கட்டாயம் கிடையாது ஒயிட் ரைஸ் தான் வச்சுக்கணும்னு. உங்களுக்கு என்ன கிரேவி வேணுனாலும் நீங்கள் அதில் கலந்துட்டு தொட்டு கூட சாப்பிடலாம்.